ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மணி பிளான்ட்டுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுக்க போறோம். கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களுமே வீட்டில் மணி பிளான்ட்டை வளர்க்கலாம். ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டிய செடி இந்த மணி பிளான்ட்டை சொல்லலாங்க. மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இதுல இருக்கு. மணி பிளான்ட்டோட மண் கலவை, கொஞ்சம் ரெட் சாயில், கொஞ்சம் கோகோபீட் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான மண் கலவையை ஆட் பண்ணிக்கிறோம். இதுல அதிகமான மாய்ஸ்டர் மண் கலவையில மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த செடிகள் எல்லாமே வேர்கள் எல்லாமே அழுகி போயிடும். சரிப்பா, எப்படிப்பா ரெடி பண்றது அப்படின்னா, எங்கேயாவது போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்டோட கட்டிங்ஸ் எடுத்துட்டு வாங்க. சின்னதா ஒரு டம்ளர்ல தண்ணி பிடிச்சி இந்த கட்டிங்ஸ் அதில் போட்டு வைங்க. கண்டிப்பா ஒரு 1.5 வீக்ல உங்களோட செடிகள் எல்லாத்துலயுமே வேர்கள் வளர ஆரம்பிச்சிடும். வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மாத்திக்கலாம். கரெக்டா ஒரு 2 to 3 வாரம் விட்டு பாருங்க, ஒரு சூப்பரான growthக்கு பாத்தீங்கன்னா இந்த செடிகள்ல வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மண் கலவையை பயன்படுத்தி உங்களோட செடிகளை பிளான்டேட் பண்ணிக்கங்க. மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் இண்டோர்ல வளரும், ஃபுல் அவுட்டோர்லயுமே வளருங்க. இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்,